ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் புக் மை ஷோ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்க தி கம்யூனியன் கேர்ள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. தி கம்யூனியன் கேர்ள் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 38 minutes இருக்கு. இந்த படத்தை விக்டர் கேர்சியா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரளா கேம்ப்ரா, எய்னா, மார்க் சோலார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். 2 ஃப்ரெண்ட்ஸ் நைட் கிளப் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வர வழியில அவங்களுக்கு ஒரு பொம்மை கிடைக்குது. அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த பொம்மையை எடுத்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பல அமானுஷ விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படிலாம் நடக்குது, அதோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப சூப்பரா த்ரில்லிங் கலந்து சொல்லியிருக்க படம் தான் தி கம்யூனியன் கேர்ள். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம ஹாரர் படத்துல எதிர்பார்க்கறதே பாத்தீங்கன்னா ஜம்ப்ஸ்கேர்ஸ் தான். ஒவ்வொரு சீன்லயும் நம்மள மிரட்டிட்டே இருக்கணும் தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் தான் இந்த படம். உங்களை ஸ்டார்டிங் இந்த எண்ட் வரைக்கும் படத்துல ஃபுல்லாவே ஜம்ப்ஸ்கேர்ஸ் வச்சு பக்காவா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா நார்மலா ஹாரர் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் இருக்குமோ அதே தான். ஆனா அதை இவங்க ஸ்கிரீன் பிளேஸ் ரொம்ப தரமாவே எழுதி எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபில ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ரொம்ப சூப்பரா தரமா எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஹாரர் எலிமெண்ட் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னாலே செகண்ட் ஹாஃப் தான். செகண்ட் ஹாஃப் போக போக படம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா லீட் கேரக்டர் மட்டும் தரமா எழுதி எடுத்திருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த படம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சு எண்ட் வரைக்கும் நெக்ஸ்ட் ஓரளவு போயிட்டே இருக்கு. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குன்றதுனால ஃபேமிலியோட பார்க்காதீங்க. கண்டிப்பா இந்த படம் ஒரு அபோவரேஜான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.